வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று புதிதாய் மலரும் அன்பின் குரல் உங்களை அன்போடு அழைக்கின்றது. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பில் உருவாகி அறிவில் கருவாகி அன்னை வடிவான எம் தந்தையின் அன்பு குரல் வாழ்க வளமுடன். அன்பு என்பது எல்லையில்லாதது, தெய்வீகமானது. அனைத்து உயிர்களிடம் வழிந்து ஓடுவது அன்பு ஆகும். அனைவரின் செவிகளிலும் இனிமையாய் நிறைவது அன்பின் குரல் ஆகும். அனைத்து உயிர்களும் ஒன்றென்ற அடிப்படையில் ஆற்றும் கடமையெல்லாம் அன்பின் செயல் என்கின்றார் நம் அருட்தந்தை. அவரது அன்பு குரல் நம் செவிகளை நிறைக்கட்டும். வேதாத்திரிய சிந்தனை எனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே. இல்லையா அன்பர்களே? அருட்பேராற்றலின் அன்பு குரல் கேட்டு நம் சிந்தை மகிழட்டும். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. கேள்வி செல்வமே செல்வத்தில் சிறந்த செல்வம் என்கின்றார் வள்ளுவர். கற்றலின் கேட்டல் நன்று, உண்மைதானே? வேதாத்திரிய சிந்தனை துளிகள் நம் செவிக்கு விருந்தாக அமையட்டும். இன்றைய அன்பின் குரல், அன்பு வளர நாம் என்ன செய்ய வேண்டும் என விளக்கும் அருட்தந்தை அவர்களின் அன்பு கவிதை. இதுவே இன்றைய அன்பின் குரல். அன்பு வளர. பொருளாதாரத்துறையில் ஏற்றத்தாழ்வை போக்கிவிட்டால் கற்பனை பேதங்கள் போகும். அருளாதாரத்துறையில் அறிவு செல்லும், அன்பு வளரும், மனிதர் வாழ்வு சீராகும். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்ற சமதர்ம கொள்கை பொருளாதாரத்துறையில் ஏற்பட்டால் மனிதர்களிடையே ஏற்றத்தாழ்வு நீங்கிவிடும். எங்கும் எப்பொழுதும் எல்லாம் அனைவருக்கும் என்ற பொதுமுறை பண்பின் வெளிப்பாடு அன்பாகத்தானே இருக்கும். பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கப்பட்டால் அன்பு நெறி சிறந்தோங்கும் என்ற அன்பு குரலை செவிமடுப்போம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலாரின் அன்பு குரலை செவிமடுப்போம். செவிச்செல்வம் என்பது அனுபவ அறிவை தருவது. மற்ற வகை ஞானங்கள் எல்லாம் மண்ணில் பிறந்த பிறகு வளரக்கூடியவை. கேள்வி ஞானம் ஒன்றே கருவில் இருக்கும்போதே தொடங்கக்கூடியது. அனைத்து உயிருக்கும் அமைதி தரத்தக்க அன்பின் குரல், வேதாத்திரிய சிந்தனை குரல், மனவளக்கலை அன்பர்கள் அனைவரின் இல்லத்திலும் உள்ளத்திலும் எதிரொலிக்கட்டும். பூ பூக்கும் ஓசை, அதை கேட்கத்தான் ஆசை. அதுபோல அன்பின் குரல் மூலம் அருட்தந்தையின் அரிய தத்துவ கருத்துக்களை கேட்கத்தான் ஆசை என மனம் விரியட்டும். அன்பர்களே வாரீர், அன்பு குரல் கேளீர். அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற வேதாத்திரிய அமுதம் பருகிட அன்பின் குரல் கேட்போம். நம் மனதில் அன்பு நிறையட்டும். நம் செவிகளில் அன்பு குரல் ஒலிக்கட்டும். நம்மை சுற்றிலும் அன்பின் குரல் ஒலிக்கட்டும். உலகம் முழுவதும் அன்பின் குரல் நிறையட்டும். குருவே துணை. வாழ்க வளமுடன்.